மம்மாவுடன் என்னுடைய அனுபவங்கள் என்ற தலைப்பில் சுதேஷ் டிடி அவர்களின் குளோபல் பக்திக்கான அனுபவ பகிர்வு இது. ஜூன் மாதம் மிகவும் விசேஷமானது. குளோபல் பக்தி அதையும் விடவும் மிகவும் விசேஷமானது. இன்று நான் என்னுடைய அனுபவங்கள், அதாவது உலக தாயுடன் என்னுடைய அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். பாபா அவரை சரஸ்வதி என்று அழைப்பது வழக்கம். விவேகத்தின் தாய் மாதேஸ்வரி. அதே நேரம் அனைவர்களுடைய அகத்தின் ஆசைகளை நிறைவேற்றுகின்றவர் என்ற தலைப்பிலும் மாதேஸ்வரி என்று சொல்லப்படுகின்றார். மம்மா பொழுதும் அவருடைய தெய்வீக சக்தி மற்றும் மற்றவர்களை கவனித்துக் கொள்கின்ற சக்தி தனித்துவமானது. பாபா என்னத்தையெல்லாம் சொன்னாரோ பேசினாரோ அவற்றையெல்லாம் அவர் அதற்கு உள்ளார்த்தமான ஒரு பலத்தை அல்லது கருத்தை கொண்டு அந்த கருத்துக்களை எடுத்துக்கொள்ளுவார். பிறகு அதனை எளிமைப்படுத்தி ஆனால் ஆழத்துடன் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தினார். உண்மையிலே என்னுடைய ஆன்மீக பிறப்பு பிரம்மா பாபா மூலம் கிடைத்தது. என்னுடைய பராமரிப்பு அல்லது சேவைக்கான படி எல்லாம் மம்மா தான் எனக்கு ஆரம்பித்து வைத்தார். ஜெகதீஷ் பாய் ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தை அதாவது அச்சடிப்பதற்கு மம்மாவை வாசித்து பார்க்கும்படி அவர் விரும்பினார். அதை வாசித்து அதனை திருத்த வேண்டும் அல்லது ஏதாவது அதிலே சில பரிந்துரைகளை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். தன்னை அதை வாசிக்கும்படி மம்மா சொல்லுவாராம். அது ஹிந்தியில் எழுதியிருக்கப்பட்டிருந்தப்ப அப்போ வாசிக்கிறத விட இன்னொரு ஆள் வாசிக்கிறத கேட்டால் திருத்தம் சொல்றது சுகமாக இருக்கும் என்றதுக்காக மம்மா இவை வாசிக்க சொல்லி விடுவாவாம். மம்மா அப்படித்தான் வாசிக்க மம்மா அந்த திருத்தங்களை சொல்லுவாவாம். மம்மா சொன்னாவாம் திடீரென்று ஒரு நாள், சுதேஷ் சென்ட்ரல் இருக்கிற ஒரு டீச்சர், மம்மா டெல்லியில் இருந்தவாவும் அந்த நேரம் தான் போகிற சென்டரில் இன்றைக்கு அந்த வகுப்பு எடுக்கிற டீச்சருக்கு வகுப்பு எடுக்க முடியாது, இன்றைக்கு நீங்கள் போய் இந்த குழுவுக்கு வகுப்படுங்கோ. நான் சொன்னேன், மம்மா நான் என்னென்று கதைப்பேன். அப்போ அவ சொன்னார், நீங்கள் இப்போ என்ன வாசிச்சிங்களோ அந்த புத்தகத்தில், அதாவது இப்போ வாசித்து திருத்துறதுக்காக வாசிச்சிங்க தானே, அதை போய் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னண்டா நீங்கள் அதை நல்லா விளங்கியிருக்கின்றீர்கள் என்று கேட்டதாம். விளங்கினேன் நல்லான்னு சொன்னாவாம். அப்போ உங்களை விருப்பமானு கேட்டாவாம். ஓ நான் நல்லா விரும்புகிறேன்னு சொன்னாவாம். இப்போ சொன்னால் நீங்கள் விளங்கி கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் அதை விரும்புகிறீங்க, அப்போ நீங்கள் புரிஞ்சு கொண்டதை இன்னொருத்தருக்கு போய் படிப்பிக்கிறது இல்லை, அதை விளங்கப்படுத்த ரொம்ப ஈஸியானதாக இருக்கும், மற்றது நன்மையும் கிடைக்கும்னு சொன்னாவாம். நீங்கள் விரும்புகிற ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுறீங்க, அப்போ அதை போய் மெட்டாக்களுக்கு சொல்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாவாம். நீங்கள் சொற்பொழிவில் மாற்ற வேண்டாம், நீங்கள் படித்ததை புரிஞ்சு கொண்டதை அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாவாம். அது உங்களுக்கும் மற்றாக்களுக்கும் நன்மை வரும். இப்போ தான் போனாவாம். அவை விரும்பிச்சினமா திருப்பியவே சொல்லுவினாமா, சுதேஷ் வரணும், சுதேஷ் வரணும், இந்த வகுப்பை எடுக்கிறது சுதேஷ் வரணும். அப்படி மம்மா தன்னை தண்ணீர்ல தள்ளி விட்ட மாதிரி நீந்திரத்துக்கு கற்பித்தவாவாம், தைரியத்தை கொடுத்தாவாம், நம்பிக்கையை கொடுத்தாவாம், தன்னம்பிக்கையை.
அவ்வளோ நல்ல ஒரு மாணவி என்பதையும் தான் பார்த்தாவாம். அதிகாலையில் எழும்புவாவாம், தண்ணி குவளையில் தண்ணி குடிச்சிட்டு கிளாஸில், பிறகு பச்சை புல்லில் கொஞ்ச நேரம் நடப்பாவாம். நிலையத்துக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு புல்லு வழியிலேருந்து அதில் நடந்துட்டு பிறகு அமிர்த விழுதியானத்தில் இருப்பாவாம். அது பிறகு மதுபனத்திலிருந்து பாபா நோட்ஸ் அனுப்புவார். அது எக்ஸ்பிரஸ் போஸ்டில் வருமா, அதனை அவர் வாசிப்பாராம். தான் வாசிச்சுட்டு அது பிறகு அதை வச்சு மற்றவர்களை ஒப்பு கொடுப்பாங்க. அவருடைய வகுப்பு பிறகு காலை உணவு, அது பிறகு அவரோட அலுவலகம் திறக்குமாம். அதிகாரதான அலுவலகமாம் பயன்படுத்தப்பட்டதாம். அதில்தான் சந்திப்பினம் எல்லாரே. இந்த கடிதங்களை எல்லாம் அவள் வாசிக்கிறவ அவன் அம்மாவுக்கு அன்போடு அம்மா செவி மடுப்பாவ. தான் அதை பார்த்தேன். அவள் கொடுக்குற பதிலெல்லாம் ரொம்ப மரியாதையோட அன்போடையும் இருக்குமா. சிலர் எழுதிச்சனமா தங்களோட தவறுகள் என்ன பாபா சொல்லி இருக்கிறார் தானே, முண்டே முரளியிலேன்னு சொன்னார் தானே, அதாவது தவறுகள் நீங்கள் சொல்லணும்னு சொல்லி, அப்போ அவங்கள அது மூலம் மன்னிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார் தானே. அப்போ இப்படி மம்மாவுக்கும் எழுதுவாங்களாம். அப்போ மம்மா அதை அன்போட பதில் கொடுத்துட்டு கவனத்தோட செவி மடுப்பா, அன்போட அது என்னென்னலாம் அதில் இருக்கிற அதுக்கு ரொம்ப சக்தியெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நல்ல புரிந்துணர்வை கொண்டு இருக்கிறீங்கள், இனி திருப்பி இந்த தவறு நீங்கள் செய்யக்கூடாது, அவங்கள பலம் இருக்கிறது என்று சொல்லி கொஞ்சம் தூண்டுதல் கொடுப்பாவா. அது பிறகு அந்த ஆள் வந்தா மம்மா ரொம்ப கவனமான அவருக்கு விசேஷமான பரிசெல்லாம் கொடுப்பாவா. தவற மறந்த மாதிரி அவ கதைப்பாவாம். அதை பற்றி அக்கறைப்படாது. அவரும் அதை மறந்த மாதிரி இருப்பாரு, என்ன தவறு தான் செய்ததுன்றத. முக்கியமான விஷயம் நேர்மை. நேர்மை தானே மிகவும் சிறந்தது. அப்போ அவன் மனசாட்சி உறுத்துறது நிற்கும். அப்போ கடவுளை நினைக்கிறதுக்கு அல்லது பாபா நினைக்கிறதுக்கு ரொம்ப சக்தி கிடைச்சது. பிறகு ஓய்வெடுத்த பிறகு பாபா டேப் அனுப்புவாராம், பதிவு செய்த டேப். அப்போ அவள் அதை திருப்பி கேட்பாவான். பின்னேரமும் அவள் குழுக்களை சந்திப்பாவாம். ஒரு நாள் இரவு 8:30 மணிக்கு ஒரு ஆள் அவள் சந்திக்க வந்ததாம். அப்போ அவன் நினைச்சாவா, இந்த இரவு வந்திருக்கு, நம்ம அம்மா நாள் ஊரா மும்மரமாக இருந்தவ தானே, அடுத்த நாள் வரட்டும்னு சொல்லி நினைச்சு அவரை அனுப்பி வச்சுட்டாவான். அப்போ அடுத்த நாளும் அவர் வந்தாராம். மம்மாட்ட சொன்னா, இவர் நேற்றும் வந்தார் மம்மா, இன்றைக்கும் வந்திருக்கிறார். மம்மா சொன்னாவா, ஏன் நீங்கள் அனுப்பினீங்க, நேற்று நான் அவர் சந்திச்சிருக்கலாம் தானே, நீங்கள் மும்மரமாக இருந்தீங்க மம்மா நாள் பூராக, திருப்பி அப்போ இரவு படுக்கட்டும்னு சொல்லி நான் அப்படி செய்தேன் நான் உண்டு. அப்போ மம்மா சொன்னாரும், இப்போ யாராவது ஒருவர் ரொம்ப தாகத்தோடு இருந்தால் நீங்கள் அவருக்கு நாளைக்கு தண்ணி குடிக்க வாங்கன்னு சொல்லி அனுப்புவீங்களா? எப்பயுமே நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இப்போ எப்பயுமே தயாராக இருந்தா இப்படியாவா தன்னுடைய தனிப்பட்ட முறையில் இன்னும் ஒரு அனுபவம் மம்மாவுக்கு தான் சொன்னாவாம். மம்மா நான் முன்னேற மாரி தெரியல, என்னடா இதில் பெரிய மாற்றம் வந்த மாதிரி எனக்கு தெரியலண்டு. நீங்கள் மாறலையா?
அப்படியா தான் நினைச்சா ஓமம்மா மாறையிலேன்னு சொன்னான். அவள் 2-3 கேள்வி கேட்டாவா. எங்கள் பாட்டிக்கு போக விருப்பமா? இல்லை, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னான். அப்படி இந்த மாதிரி சில கேள்விகளை தான் கேட்டாவா. அம்மா இவட்ட கேட்டாவா. அப்போ நீங்கள் மாற்றி தானே இருக்கிறீங்க உங்களோட வாழ்க்கை முறையை. உங்களோட சுபாவம் மாறி இருக்கிறது, உங்களுடைய இதெல்லாம் மாறி இருக்குது. என்ன முக்கியமான விஷயம்டா, ஒரு நாள் பெற்றாக்களோட உங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. பாபா உங்களுக்கு என்ன படிப்பிக்கிறாரோ அதை கடைப்பிடிங்கோ. எப்பயுமே நான் 5வது மாடிக்கு போய் சேரணும்ன்றதை மட்டும் உங்களோட முயற்சியில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் தொடங்கிய எப்படி உங்களோட சுபாவம் இருந்தது, இப்போ நான் எப்படி இருக்கிறேன்னு நீங்கள் சோதிச்சு பாருங்கன்னு சொன்னேன். அப்படி அடிக்கடி நீங்கள் உங்களை சோதிச்சு பாருங்க. நம்ம அம்மா சொன்னால் நீங்கள் ஒரு நாளும் மற்றவர்களோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஒப்பிட்டு பார்க்குறது பெரிய பிரச்சனை. மெல்ல மெல்லம்மா நான் 5வது மாடிக்கு போகிறதுக்கு 3வது மாடியில் நிற்க நான் கீழே இருந்து நான் 3வது மாடிக்கு எப்படி வந்தேனான்றதை தான் பார்க்கணும். நான் அது அப்படி 3வதுக்கு வந்துட்டேன்னும் நான் நினைக்கக்கூடாது. நான் 5வது மாடிக்கு போக வேணும் நினைக்க வேணும். அப்படி தொடர்ந்து முன்னேறுங்கோ. தொடர்ந்து படிப்பு, தொடர்ந்து தாரணை. பாபா என்ன சொல்றாரோ தொடர்ந்து நீங்க செய்யுங்கள். எல்லாரோட நல்ல ஒத்தி செஞ்சு போவுங்க, நல்ல தொடர்பாடலை வச்சுக்கொள்ளுங்க. கடந்ததெல்லாம் முடிஞ்சதா விட்டுறணும். பாபா என்ன சொல்லணுமோ அதுக்கெல்லாம் நான் தயாராக இருக்கணும். இப்போதான் சந்தர்ப்பம், கடவுள் எங்களுக்கு படிப்பிக்கிறார். கடவுள் தான் எங்களை படிப்பிக்கிறார். அப்படி எங்களை உற்சாகத்தை உருவாக்குறதுக்கு அம்மா சொல்லி தந்த வழிமுறை இது. In the evening we always read to new students. Mama, before Baba in Madhuban, Mama used to பாபா அனுப்புகிற முரளியை மம்மா இந்த புது மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப எளிமையான முறையில் படிப்பிப்பாவா. அந்த முரளியை தாங்க பின்னேறம் வர மாணவர்களுக்கு படிப்பிக்கலாம். அவ்வளோ எளிமையாக இருந்ததாம். Even there are certain things people don't understand. Simplify it. சில விஷயங்கள் விளங்காட்டிலும் அம்மா ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுப்பார். எந்த நேரம் மற்றவர் உதவி செய்யறதுக்கு தயாராக இருந்தார். நான் பாக்கியசாலி. அம்மாவுடைய முன்னாலே என்னுடைய அர்ப்பணமான செரிமனி நடந்தது. என்னுடைய அம்மாவும் அப்பாவும் தன்னை கொண்டே அம்மாட்ட பொறுப்பு கொடுத்துச்சுனம்மா. இந்த தோட்டத்தில் மலரும் உங்களுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ மம்மா தான் தன்னுடைய அர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தான்னு சொல்கிறான். அதன் மூலம் மம்மா தான் தன்னுடைய பெற்றோரிலிருந்து தன்னை விடுவிக்கிறதுக்கான சக்தியையும் கொடுத்தாவான். ஓகே, ஓம் சாந்தி. குளோபல் பற்றி ரொம்ப சந்தோஷமாக அனுபவம் செய்யுங்கோ. பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரம் ஒன்று சேர்ந்து எல்லாருக்கும் சக்தியை பரப்புங்கள். ஓம் சாந்தி.